ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 1.56 லட்சம் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சுய தொழில் செய்வோருக்கு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது மிகவும் லாபகரமான தொழிலாகும். இதனை வளர்க்க குறைந்தது ஷெட் அமைக்க 650 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது இருக்கணும். இந்த இடமானது குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்கணும். அதுபோக அந்த இடத்துக்கு மின்சார இணைப்பும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் நாட்டுக்கோழி வளர்க்க விண்ணப்பிக்கலாம். எங்கே போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனை அல்லது கால்நடை மருந்தகங்களில் போய் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது இதில் இந்த நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 3,12,000 பக்கம் ஆகுது. அப்படின்னா அதில் 1,56,000 ரூபா பாதி காசு அமௌண்ட்டை தமிழக அரசே கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பண்ணை அமைக்க, தீவனத்தட்டு வாங்க மற்றும் தண்ணீர் குழாய் அமைப்பு போன்ற எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுபோக 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒசூர் நாட்டுக்கோழி பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பண்ணை அமைப்பு இடத்திற்கான பட்டா சிட்டாவோட நகல் வைத்திருக்க வேண்டும். அதே கிராமத்தில் அந்த பயனாளியானவர் நிரந்தரமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும். பண்ணை அமைத்தபின் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்காவது பராமரிக்க உறுதியளிக்க வேண்டும். இதில் பாதி அமௌண்ட்டை நீங்கள் கடனாகவோ அல்லது சொந்த முதலீடாகவோ போட்டுக்கலாம். பாதி அமௌண்ட்டை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதில் பெண்கள், திருநங்கைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.